சென்னையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளுக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர் பாஸ்கர் கூறும் தகவல்களை நாம் பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினுடைய 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை தமிழக முதலமைச்சர் இன்று மாலை 3 மணி அளவில் தொடங்கி வைக்கிறார். முன்னதாகவே புதிய பயனாளிகளுக்கான வங்கி கணக்கில் அந்த 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 28 லட்சம் மகளிர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் 17 லட்சம் மகளிருக்கான வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பது தொடங்கியிருக்கிறது. 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து நேரடியாக பார்க்கலாம். உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதா? புதிய பயனாளி அதை கொஞ்சம் காட்ட முடியுமா? புதிய பயனாளிக்கு இன்றைய தினத்தில் அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகையும் அதே நேரத்தில் பயனாளிகளிடம் கேட்கலாம். 1000 ரூபாய் புதிய பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது? இந்த பணம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் ஃபஸ்ட் முறை எழுதி போட்டேன். அப்போ நிறைய பேருக்கு வந்தது, எனக்கு மட்டும் வரல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மறுபடியும் எழுதி ஆன்லைனில் போய் பார்த்ததுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது சொன்னாங்க. மறுபடியும் இப்போ முகாம் அடித்து எழுதி போட்டாங்க. இப்போ எழுதி போட்டதில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் நான் சிஎம் பார்க்க போகிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு உபயோகமாக இருக்கும் சார்? இந்த 1000 ரூபாய் எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சார். ஒரு பால் செலவு, ஒரு மாதத்துக்கு பால் செலவாகும். எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வாங்கிக்கலாம். எங்களுக்குன்னு இப்போ நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம். எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் குடும்பத்துக்கு என்னவோ அதை தான் கொடுப்பேன். இப்போ எங்களுக்கு தேவையானதை நாங்கள் இதில் நம்ம செலவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்குதா? எவ்வளோ மகிழ்ச்சி கொடுக்குது? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக எனக்கு கார்டு வந்ததுக்கு அப்புறமா நான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் எனக்கு நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உடனே கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் சிஎம் சார் கூட மீட் பண்ண போகிறேன் இன்னைக்கு. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். இந்த 1000 ரூபாயை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்திக்க போகிறீங்க? என் வீட்டு சார் என்னை பர்சனலாக செலவு பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வங்கி கணக்கில் வரவைக்கப்படக்கூடிய பணி என்பது தொடங்கியிருக்கிறது. 17 லட்சம் மகளிருக்கு வங்கி வரவு வைக்கக்கூடிய பணியும் அதே நேரத்தில் 2ஆம் கட்டமாக இந்த திட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் வரக்கூடிய நாட்களில் புதிய பயனாளிகளுடைய தேர்வு குறித்து தமிழக முதலமைச்சர் அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் உள்ளது.